Cheers. ரொம்ப நன்றி சார். எதுக்கு? என்ன இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தினதுக்கு. அதெல்லாம் என் கடமை தானப்பா. சரி, நீ எதுக்கு இதுல இன்வால்வ் ஆன? இதெல்லாம் செய்யறதுக்கு வேற ஆளுங்க இருக்கிறாங்கல்ல. அப்படி செஞ்சிருந்தா உன்னை நான் இதை விட சீக்கிரமா வெளியில கொண்டு வந்திருப்பேன். நான் அவளை சின்சியரா தான் சார் லவ் பண்ணேன். ஆனா அவ எனக்கு நோஸ்கட் கொடுத்துட்டா. எனக்கு கிடைக்காதவ வேற எவனுக்கும் கிடைக்க கூடாதுன்ற வெறியில நானே அவன் மேல ஆசிட் வச்சு ஊத்திட்டேன் சார். விக்டர், கூல். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். வாட்ச் யுவர் ஃபியூச்சர் பிளான். நாளை காலை யூகே போறேன் சார். அப்படியே அங்க செட்டில் ஆக போறேன். எங்களை எல்லாம் மறந்துடாதப்பா, கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ. உங்களை எல்லாம் மறக்க முடியுமா சார்? பணம் எல்லாம் கொடுத்துட்டேப்பா. அது உங்க பேமெண்ட். இது என் கிஃப்ட் சார், வாங்கிக்கங்க சார். தேங்க்யூ. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் தான். நேற்று வரைக்கும் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன் சார். ஆனா இன்னைக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கேன். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. டைம் ஆயிடுச்சுப்பா, கிளம்பட்டுமா? ஓகே சார், பாப்போம். நன்றி. பாய் சார். ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. எனக்கு உனக்கு எந்த சம்மதமும் கிடையாது. சம்மதம் இருக்கு. உன்னால ஒரு குற்றவாளி நிரபராதி ஆயிட்டான். தேடி வந்த கிளையண்ட காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. எது கடமை? சட்டத்தை படிச்சுட்டு நியாயத்துக்கு போராடாம அநியாயத்துக்கு துணை போவியா? உன்ன மாதிரி ஒரு சில வக்கீலால தான் வக்கீல் தொழிலுக்கே கெட்டது. ஒழுங்கா படிச்ச ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட என் கனவாச்சியே அதை விட சொல்றியா? இல்ல உன்னை நான் காதலிக்கிறதுக்காக என்ன அழகோலமா இப்படி சாவடிச்சு அதை நடக்க சொல்றியா? உன்னெல்லாம் உயிரோட இருந்தா உன் பணத்திமிரால இன்னும் பல பெண்களோட வாழ்க்கையில விளையாடுவ. உன்னோட சாவு மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கு. என்ன சார், நீங்களும் பேய் கோதால குதிச்சிட்டீங்களா? ஆமா ஜீவா, நானும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது. ஆனா நீங்க முன்ன பின்ன இந்த பேய் கீதோ பாத்திருக்கீங்களா? நீங்க முன்ன பின்ன சாமியை பார்த்திருக்கீங்களா? சார் அது உணர மட்டும் தானே சார் முடியும். அப்படிதான் ஜீவா, எதுவும் நல்லதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். தெய்வமே என்ன மன்னிச்சிருங்க, எல்லாம் கரெக்டா லாஜிக்கா அடிக்கிறீங்க. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். இந்த படத்தை ஜாலியா முடிச்சிருவோம். எல்லா விஷயத்துக்கும் அனுபவம் தேவையில்லை ஜீவா, கேள்வி ஞானம் இருந்தாவே போதும். எல்லாரும் பேய் கதை தான் கேட்குறாங்க. இல்லைனா இன்னைய டென்ட்டுக்கு பணறான்னு எனக்கே அட்வைஸ் பண்ணுறாங்க. அதான் நானும் கலைஞனா மட்டும் இல்லாமல் வியாபாரியாக மாறிட்டேன். சாரி சார், ஆனால் எனக்கு பொதுவாக இந்த பேய் படங்கள் எல்லாம் பெருசாக பிடிக்காது சார். சார், மக்களுக்கு எது பிடிக்குதோ அதை கொடுக்கறதா சார் சினிமாக்காரங்களோட வேலை. நமக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து ரசிக்கிறது இல்ல சார். இந்த பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் படத்தை கொண்டாடி எந்த பிரயோஜனமும் இல்ல சார். தியேட்டர்ல ஓடணும் சார், கல்லா கட்டணும். நமக்கு ரிவ்யூ முக்கியம் இல்ல சார், ரெவென்யூ தான் முக்கியம். டப்பு வரணும், அப்பதான் சார் சினிமா நல்லா இருக்கும். வாஸ்தவம் தான்.
உதவி இயக்குனர் நீங்க எவ்வளவு கதை வச்சிருக்கீங்க? 3 கதை வச்சிருக்கேன் சார். ஆ. பாகுபலி மாதிரி ஹை பட்ஜெட்ல ஒரு கதை, ராட்சசன் மாதிரி மீடியம் பட்ஜெட்ல ஒரு கதை, அறிவு டூலெட் மாதிரி லோ பட்ஜெட்ல ஒரு கதை வச்சிருக்கேன் சார். நல்ல ப்ரொடியூசர் இருந்தா சொல்லுங்க சார். தமிழ் சினிமா சூப்பரா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கூடிய சீக்கிரமா இயக்குனர் ஆயிருவீங்க. தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் சார். ஜீவா டிஸ்கஷன்ல ஒரு சீன் சொல்ல மாட்டேன், 3 கதை வச்சிருக்கியா? டேய், ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல திட்டன்னு தெரியுது, பார்த்து பேசு. யார் இது? ஹலோ. ஹலோ சார், கொஞ்சம் ஜீவா கிட்ட ஃபோன் கொடுக்க முடியுமா? இருங்க. ஜீவா, உனக்கு தான் ஃபோன். எனக்கா? ஆ, ஏஜென்சி நான் இங்க ஒர்க்ல இருக்கேன்ல, அதான் நான் ஃபோன் கட் பண்ணிருந்தேன். ஆமா, அந்த டைரக்டர் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஆமா, அவர் பெரிய ஸ்பீல்பர்க். அவர் நம்பர் கண்டுபிடிக்கிறதுன்னு அவ்வளவு பெரிய கஷ்டமா? எங்க ஆபீஸ் ரிசப்ஷன்ல கேட்டா அவ கொடுக்க மாட்டாளா என்ன நம்பர்? இந்த சின்ன விஷயம் கூட தெரியல. நீ எல்லாம் ஒரு சவுண்ட் இன்ஜினியர். சரி சரி, மானத்தை வாங்காத. உன்னை நம்பி எங்க அப்பா இந்த ஸ்டுடியோ விட்டுருக்காரு பாரு, அவரை சொல்லணும். நீ புத்திசாலி, நான் ஒத்துக்கிறேன். உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சரி, கத்தாத கத்தாத, நான் வந்துடுறேன். இன்னும் 10 நிமிஷத்துல ஆயிடுவேன். ஓகே, சரி, சீக்கிரம் வா. பை ஃபோன். ஓகே சார், ஒரு அர்ஜென்ட் ஒர்க், நாளைக்கு இந்த வேலையை முடிச்சிடலாமா? என்ன லவ் மேட்டரா? ஐயோ, லைஃப் மேட்டர் சார். ஓகே ஓகே, கேரி ஆன். I'll see you tomorrow சார். வாடி வா. வர நேரமாடா இது? எப்பா சின்சியர் சிகாமணி கொஞ்சம் அசத்து தூக்கிட்டேன், அதுக்காக இப்படியே விட்டுட்டு வருது? பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களோ? பனிஷ்மெண்ட் மனசுக்குள்ள பெரிய கடமை வீரன்னு நினைப்பு. உங்களோட எல்லாம் ரூம்மேட்டா வந்து ஜாயின் பண்ண பாரு, இதெல்லாம் போன ஜென்மத்துல செஞ்ச பாவம்டா. பஞ்சு முக்கியம் இல்ல தம்பி, பங்க்சுவாலிட்டி முக்கியம். எப்பா போதும் சாமி, உன் பிரசங்கத்தை ஆரம்பிச்சாதப்பா, முடியல. டேய் வா. சார், ஒரு பண்றீங்களா? நீங்க வீரா வச்சு ஒர்க் ஆரம்பிச்சிடுறீங்களா? மச்சா, இவன் நமக்கு செட் ஆக மாட்டானே. வேணாம் ஜீவா, நீயே வந்துரு. நினைச்சதுதான். டேய் மச்சி, இந்த வரேன். சொல்லுங்க மச்சான். சரி, நான் இப்ப வெளில கிளம்புறேன். நீ ஸ்டுடியோ பாத்துக்க. அந்த சீன் புக்ல மட்டும் கையை வச்சா வெட்டிடுவேன், புரியுதா? எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்காதடா. மானம் அப்படின்னு உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு. தம்பி இன்னும் சீன் புக்கை தான் படிச்சிட்டு இருக்க. அட சார், நீங்க வேற. ஸ்டூடியோல யாரு வராங்க போறாங்க ஒரு மண்ணும் தெரிஞ்சுக்காம அவன் பாட்டுக்கு அவன் உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கா. கிறுக்கு பையன் பாத்துக்கிட்டே. டேய் வரேன் சார். அது ஒண்ணு இல்ல சார், புக்ல படிக்கிற கிக்கு வேற எதுலயும் வர மாட்டேங்குது சார். தம்பி, நீ படிக்கிற வயசெல்லாம் தாண்டிட்டப்பா, இப்போ படைக்கிற வயசுப்பா. இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கியப்பா. கை இவ்வளவு நடுங்க கூடாதுப்பா. நம்மால படைக்கவே முடியாதா? சோதனை. ஹாய் டார்லிங். என் கூட பேசாத, உன் மேல பயங்கர காண்ட்ல இருக்க. ஏன் லேட்டு? டிராபிக்னு போய் சொல்லாத. இன்னைக்கு சண்டே, டிராபிக் கூட இருக்காது. நம்புற மாதிரி வேற ஏதாவது போய் சொல்லு. சொல்லு. ஏஜென்சி, கொஞ்சம் அமைதியா பேசுறீங்க, எல்லாரும் நம்மளே பாக்குறாங்கடா. ப்ளீஸ். சரி, இன்னைக்கு என்ன நாள்? Feb 29th. அது மத்தவங்களுக்கு, எனக்கு என் செல்ல ராட்சசியோட பர்த்டே. தேங்க்ஸ். அதுவும் 4 வருஷத்துல ஒரே ஒரு தடவை வர ஸ்பெஷல் டே. இன்னைக்கு விஷ் பண்ண மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் 4 இயர்ஸ் வெயிட் பண்ணும். அதனாலதான் உன் பிறந்த நாள் அன்னைக்கு நான் தயவு அப்படி ஜாலியா வந்துட முடியாதுல்ல. ஷாப்பிங் போனியா? வீட்டுக்கு. வீட்டுக்கா? இந்த கிஃப்ட் உனக்கு பிடிக்குமா தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த செயின் யாரோடது? என் அம்மாவோடது. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக வச்சிருந்தேன். சொல்லுமா. ஜென்சி எங்க இருக்க? அம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மால்ல இருக்கேன். இல்ல ஆண்டி, போய் சொல்றேன் ஆண்டி. யாருடி அவன்? ஆம்பளை குரல் கேக்குது. இல்லம்மா, அவ என் ஃப்ரெண்டு தான். அவ குரலே அப்படிதான். யாருடி அவ? அம்மா, அவ மஞ்சுமா. ஓசில எது கொடுத்தாலும் திம்பாலா, அதான் அவளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஓ அப்படியா? ஆ, சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரிம்மா. ஓகே பாய். அம்மா கூட போன் பேசினா இப்படிதான் மாட்டி விடுவியா? சும்மாடா. சரி, நம்ம லவ் மேட்டர் எப்போ அப்பாட்ட சொல்ல போறேன்? நான் பேசினா மட்டும் அப்படியே உனக்கு கட்டி கொடுத்துருவாரு பாரு. நீ மட்டும் என்ன லவ் பண்ணுன்னு தெரிஞ்சது உன்னை அப்படியே போட்டு தள்ளிடுவாரு. நாங்க என்ன சும்மா இருப்போம்? பிருத்விராஜன் ராணி சம்யுக்தாவை கூட்டிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போற மாட்டோம். சாருக்கு என் மேல ரொம்ப தான் லவ். என்ன? ஜீவா, நேத்து நான் ஒரு கனவு கண்டேன். எனக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி. அடி பாவி, இன்னும் கல்யாணமே ஆகல. ஏய், நமக்குள்ள ஒரு கசமுசு கூட நடக்கலடி, அதுக்குள்ள குழந்தையா? சம்திங்ஸ் ராங். அடிச்சி, நான் சொல்றது ஃபுல்லா கேளு. என்ன குழந்தைன்னு தெரியறதுக்குள்ள அம்மா எழுப்பிட்டாங்கடா. நம்ம குழந்தை தானே, அதுல ஒண்ணும் குழப்பம் இல்லல்ல. அது இல்ல. அப்புறம் என்ன?
குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஹலோ, அட்வான்ஸா யோசிக்கிறதெல்லாம் ஓகே, அதுக்காக எப்படியா பிறக்காத குழந்தைக்கெல்லாம் பேர் வைக்கிறது இதெல்லாம் டூ மச். பண்ணாத. விடிய காலையில கனவு கண்டா பழிக்குன்னு சொல்லுவாங்க. எந்த குழந்தைன்னு கரெக்டா தெரிஞ்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சிருந்திருக்கலாம். தெரியாததுனால ஒரே கன்ஃபியூஸ்ட். கால்ல இருந்து யோசிச்சு பார்த்தா ஆனா எந்த பேருமே செட் ஆகல. உனக்கும் எனக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பேரை யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன பேரு? இசை. நமக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் இந்த பேரை வைப்போம் ஜீவா. இப்போ கிளம்பலாமா? ஓகே. ஜென்சி, Daddy? நீ என்கிட்ட ஒரு gift கேட்டிருந்தல? லைவ் ரெக்கார்டிங் சவுண்ட் மைக்ரோஃபோன். இந்தியால எங்கேயுமே கிடைக்கல. நான் உனக்காக அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஓகே, this is your birthday gift. Thanks daddy. God bless my child. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டின்னர் டைம் ஆயிடுச்சு, கூட்டு போ. பிலோமினா, நீ போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சரி வா. வாங்க. போங்கம்மா ப்ளீஸ். ஹலோ, நாளை காலையில 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். ஜீவா என் ஸ்டுடியோல தான் வேலை பார்க்கறான். அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. ஓகே சார். இந்த ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும். சரி சார். வேலையை முடிச்சிட்டு பேலன்ஸ் வாங்கிட்டு போ. குயிக் அண்ட் ஃபாஸ்ட். தேங்க்யூ சார். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.